Hi students, good morning. Today we are see the topic is 10th standard Geography Unit 5 India Population Transport Communication and Trade. So இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸையும் டிரான்ஸ்போர்ட்ஸ் அண்ட் தென் கம்யூனிகேஷன் ட்ரேடெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see the topic. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றியும் அதனுடைய க்ரோத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் நம்ம இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இந்தியாவினுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இந்தியாவுடைய ட்ரேடு நேச்சர் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, see the introduction. First of all, that populations அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த பாப்புலேஷன் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஜியோக்ராஃபிக் அடிப்படையில் வந்துட்டு ஒரு மக்கள் வாழக்கூடிய இடம், ரீஜனை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹியூமன் பாப்புலேஷன் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா நிறைய காம்போனன்ட்ஸோடு இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, and then fundamental numbers, composition, distribution of density, and then etc. நிறைய இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா நம்ம படிக்கக்கூடிய நம்மளுடைய படிப்பு அப்படின்றது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பாப்புலேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த எல்லா வகையான ஆஸ்பெக்ட்ஸை பற்றி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஆய்வு மாதிரி வந்துட்டு இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். see that பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னாவே தெரியும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துட்டு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. 2.4% பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவே வந்துட்டு அதிகளவு பீப்புள்ஸ் வந்துட்டு வாழ்கிறதா சொல்கிறாங்க வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ 10 அப்படின்னாக்கா அந்த 10ல் 2.4% பீப்புள் எங்கே தான் வாழ்கிறாங்க, நம்மளோட இந்தியாவில் தான் வாழ்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது டாபிக் உள்ள வாங்க. பாப்புலேஷன் இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியடில் பார்த்திங்கனாக்கா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷன்ஸோட எண்ணிக்கையை பொறுத்து ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் வந்து பாப்புலேஷன் ஆஃப் தட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்தியா வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, சீனாவுக்கு நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய செகண்ட் பிளேஸில் வந்துட்டு அதிகமான பாப்புலேஷன்ஸை கொண்ட நாடாக வந்துட்டு நம்மளோட இந்தியா இருக்குது. ஸோ நம்ம வேர்ல்டோட மொத்த நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் கிட்டத்தட்ட 2.4% பார்த்திங்கனாக்கா ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்மளோட வேர்ல்ட் பாப்புலேஷனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய இதில் வந்துட்டு 17.5% பார்த்திங்கனாக்கா வேர்ல்டு லெவலில் வந்துட்டு நம்மளோட இந்தியா இருக்குது. ஸோ இப்போது நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகையில் பார்த்திங்கனாக்கா அதனுடைய பரப்பளவு இருக்கு இல்லையா, அதனோட விகிதத்தை விட மிக அதிகமாக வந்துட்டு இது காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய 6 மெம்பர்ஸில் ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்தியராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்சஸ். we know very well that சென்சஸ்னால் என்ன, கணக்கெடுப்பு. என்ன கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகே, இந்த பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா டோட்டல் ப்ராசஸ். என்ன டோட்டல் ப்ராசஸ், அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸை கலெக்ட் பண்ணுறது, கம்பைலிங் பண்ணுறது, அனலைஸ் ஆர் அதர்வைஸ் டிசெமினேட்டிங் பண்ணுறது, டெமோக்ராஃபிக், எக்கனாமிக் அண்டு சோசியல் டேட்டா பெர்டைனிங். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மக்களுடைய சமூக புள்ளி விவரங்கள் முதற்கொண்டு எல்லாத்த பற்றின விவரங்களை வந்துட்டு சேகரிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சென்சஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 10 years ஒன்ஸ் வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு. ஸோ இந்த சென்சஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம சென்சஸ் வந்து கணக்கெடுக்கிறது மூலமாக வந்துட்டு நம்ம மக்களுடைய
என்னென்ன நம்ம வந்து தரவு, அதாவது மக்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களோட பிளானிங் அண்ட் தென் பாலிசி மேக்கிங். ஸோ இந்த மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட், அவங்கள பற்றின ஒரு எவாலுவேஷன், ஒரு மதிப்பீடு, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சென்சஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுனால நம்ம மக்களுடைய எத்தனை பேர் இருக்காங்கன்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த மக்கள் வந்து எத்தனை பேர் படித்தவங்க, எத்தனை பேர் படிக்காதவங்க, எத்தனை பேர் வேலைக்கு போகிறவங்க, எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறவங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க, எத்தனை குழந்தைங்க இருக்குது. ஸோ ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது தான் இந்த சென்செக்ஸ். ஓகே, see that in do you know? In India, the first census was carried out in the year 1872. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு 1872 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கனாக்கா முழுமையான ஒரு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் சென்செக்ஸ் எப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1881. ஆஃப்டர் பார்த்திங்கனாக்கா இப்போ வந்துட்டு 2011 வந்துட்டு 15th சென்சஸ் வந்துட்டு நம்மளுடைய நாட்டில் நடந்திருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஸோ மக்கள் தொகை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அடர்த்தியாக இருக்குது, எந்தெந்த இடத்துல மக்கள் தொகை பரவல் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. த டேர்ம் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெஃபர்ஸ் டு த வே த பீப்புள் ஆர் ஸ்பேஸ்டு ஓவர் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ இந்த மக்கள் தொகை இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய எர்த்தினுடைய மேற்பரப்பில் பார்த்திங்கனாக்கா எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய மக்களை வந்து குறிக்குது. இதில் வந்துட்டு இந்த இந்திய மக்கள் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இந்தியன் பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்தந்த நாட்டினுடைய வளங்களுக்கு ஏற்ற வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பரவி இருக்கிறாங்க. ஸோ இந்த பாப்புலேஷன் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா எதை பேஸ் பண்ணி எந்த இடத்துல வந்து அதிகமாக அந்த பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அக்ரிகல்ச்சர்ஸ் பகுதிகளிலையும் அண்ட் தென் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய பகுதியிலையும் தான் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே டைமில் பார்த்திங்கனாக்கா நிறைய மவுண்டெயின்ஸ்லேயும் அண்ட் தென் நிறைய அரைட் லேண்ட்ஸ் அண்ட் தென் திக்லி ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மக்கள் தொகைகள் வந்துட்டு கொஞ்சம் குறைவாகவும் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளிப்பக்கம் வந்துட்டு ஏரியும் காணப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மக்கள் தொகை வந்துட்டு அதிகமாக ஏன் வந்துட்டு எல்லாருமே வந்து சிட்டி சைடே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த terrain, climate, soil, water bodies, mineral resources, இந்த இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் அர்பனைசேஷன், இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனோட வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸாக வந்துட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 199.5 மில்லியன் பாப்புலேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் வந்துட்டு இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவிலே வந்துட்டு அதிக மக்கள் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் தென் அதோடு பார்த்திங்கனாக்கா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. ஸோ இந்த 5 கண்ட்ரீஸ்லையும் சேர்த்து என்ன பண்ணுது, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் வந்துட்டு பாதி வந்துட்டு இந்த நாட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப லோயஸ்ட்டு பாப்புலேஷன் கொண்ட ஒரு மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சிக்கிம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ டெல்லியில் வந்துட்டு 16.75 மில்லியன் பாப்புலேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு நடுவில் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் த அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டில் வந்துட்டு பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா அன்ஈவனாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய சோசியோ எக்கனாமிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் தென் ரிலீஃப், கிளைமேட், வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ், இது எல்லா வளங்களையும் உள்ளடக்கி இருக்கிறதுனால நம்ம நாட்டில் வந்துட்டு அதிகமாக என்ன பண்ண முடியல, இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஒரு சீரற்று காணப்படுது அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள்
பாருங்கள், இந்த சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் தென் இந்த மதம், கலாச்சாரம் அண்ட் தென் எக்கனாமிக் அண்ட் தென் மனிதனுடைய குடியிருப்பு பகுதிகள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க என்ன பண்ணுது, நம்மளுடைய சமூக பொருளாதாரத்தை வந்துட்டு பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணிகளாக வந்துட்டு இருக்குது. அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்துட்டு எப்படி அதிகமாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் வந்துட்டு அது அடர்த்தின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்தியாவிலே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வசிக்கக்கூடிய நம்ம மக்களோட எண்ணிக்கையை வந்துட்டு குறிப்பிடக்கூடியது தான் இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஸோ கிட்டத்தட்ட 2011 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாப்புலேஷன் சென்சஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் மட்டும் சராசரியாக 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382 பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாழ்கிறாங்க. ஸோ அப்போ டோட்டலாக நம்ம வேர்ல்டு லெவலில் வந்துட்டு நம்மளோட பீப்புளோட டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப அதிக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட மாநிலமாக நம்மளோட இந்தியாவில் பீகாரும் அண்ட் தென் ரொம்ப குறைந்த பாப்புலேஷன் கொண்ட டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கொண்ட மாநிலமாக அருணாச்சல் பிரதேசம் வந்துட்டு இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுடைய யூனியன் பிரதேசங்கள் அதாவது யூனியன் டெரிட்டரிஸில் வந்துட்டு நியூ டெல்லி பார்த்திங்கனாக்கா நிறைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கொண்ட ஒரு கண்ட்ரியாகவும் அண்ட் தென் அந்தமான் அண்ட் நிக்கோபார் இந்த ஐலாண்ட் பார்த்திங்கனாக்கா குறைந்த அளவு பாப்புலேஷன் கொண்ட ஒரு கண்ட்ரியாகவும் வந்துட்டு விளங்குது. அண்ட் தென் பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் சேஞ்ச். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் அதனுடைய மாற்றங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் சேஞ்ச், இந்த மக்கள் தொகை மாற்றம் அப்படின்னா என்ன? இந்த பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்து இன்னொரு காலகட்டத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு மக்கள் வாழக்கூடிய அந்த மக்களுடைய தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதோ அதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல குழந்தைங்க பர்த் ரேட், அவங்களோட டெத் ரேட் அண்ட் தென் அவங்களோட மைக்ரேஷன் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா அந்த மக்கள் தொகை வளர்ச்சியை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் தொகையை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மூன்றுமே எந்த மூன்றுன்னு சொல்கிறாங்க, எந்த 3 மேக்ஸ் சொல்கிறாங்க, பர்த் ரேட், டெத் ரேட் அண்டு மைக்ரேஷன். இந்த 3 சேஞ்சஸுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா பாப்புலேஷனுடைய இந்த 3 விஷயங்களுமே பார்த்திங்கன்னா பாப்புலேஷன்ஸுடைய சேஞ்சஸை வந்துட்டு மேக் பண்ணுறதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பர்த் ரேட் அப்படின்னாக்கா மக்கள் பிறக்கக்கூடிய பிறப்பு விகிதம், டெத் ரேட் அப்படின்னாக்கா இறப்பு விகிதம், மைக்ரேஷன் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போகிறது. அது என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு வாழ பிடிக்காம கூட வேறு ஊருக்கு வந்து அவங்க மாறி போகலாம். ஸோ இது பார்த்திங்கனாக்கா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பர்த் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயரில் 1000 பீப்புள்ஸினுடைய எண்ணிக்கையில் பார்த்திங்கனாக்கா உயிரோட இப்போ பார்த்திங்கனாக்கா பிறந்த குழந்தைங்களோட எண்ணிக்கை தான் வந்துட்டு இந்த பர்த் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே டெத் ரேட் அப்படின்றாக்கா அந்த வருஷத்தில் இப்போ 1000 பீப்புள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னாக்கா அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெத் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு இந்த டெத் ரேட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு சரியாக ஆரம்பிச்சுது அப்படின்னு இருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு புக்கை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக புரியும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1001லேருந்து 2011 வரைக்கும் இந்த 10 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம், அதாவது என்னன்னு சொல்கிறாங்க, பாப்புலேஷன் க்ரோத்தை பற்றி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 1901 அந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு அது ஒரு இயர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1911 இது வந்து ஒரு 10 இயர் அண்ட் 1911 to 1921 அது அனதர் 10 இயர். ஸோ இப்போ இந்த கீழே கொடுத்துருக்கலாம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்த அந்த சென்சஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து மக்கள் தொகை வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம பார்க்குறப்பே தெரியும் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும். ஸோ 1901 ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுடைய வளர்ச்சி என்ன, அதுக்கப்புறம் 1911
1911. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்களுடைய வளர்ச்சி என்ன, கடைசியாக பார்த்தீங்கன்னா படிப்படியாக மக்கள் வாழ்ந்து வாழ்ந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க, 2011 லாஸ்ட்டாக எடுத்த கணக்கெடுப்பில் பீப்புள்ஸ் எந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது வந்து இதை பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது இல்லையாம்மா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைக்ரேஷன்.